ஓம் வாராகி தாயே வாராகி. ஜெய் வராகி. வராகி அம்மன் அருளால் எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள். என் அன்பு தங்கமே, போதும் போதும் தங்கமே, நீ அழுதது எல்லாம் போதும். இனியும் நீ கண்ணீர் விடக்கூடாது. நீ படும் கஷ்டத்திற்கு தீர்வை கண்டுபிடித்து விட்டேன். நீ எதற்கு அழுகிறாய் தங்கமே? நீ எவ்வளவு தைரியமான பிள்ளை. மற்றவர்களுக்கு நல்ல அறிவுரையை சொல்கிறாய். ஆனால் உன் விஷயத்தில் நீ தலைகீழாக நடந்துக்கிற. அவங்களுக்கு சொல்வது தானே உனக்கும். அவங்களுக்கு தைரியத்தை நீ தந்து நீ இப்படி தைரியம் இல்லாமல் இருக்கலாமா? இதையெல்லாம் எப்படி கடந்து இந்த கஷ்டத்திலேருந்து மீண்டு வர முடியுமா? இல்லை இந்த கஷ்டம் தொடருமா என்று நீ ரொம்பவும் மன கஷ்டத்தில் இருக்க. தங்கமே, உனக்கு தைரியமும் நம்பிக்கையும் யாரும் உனக்கு தரலனா, ஆனால் உன் வாராகி அம்மன் நான் இருக்கிறேன். அதான் உன் மனம் சரியில்லாத போது உன்னை தேடி உனக்கு தைரியத்தை தந்து உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உன்னை பார்க்க வந்து விடுகிறேன். மற்றவங்க சொல்வாங்க, இந்த கஷ்டம் இப்படியே தான் இருக்கும், உன்னுடைய நிலை வறுமையில் தான் இருக்கும். இப்படி சொல்கிறவங்க பேச்சு நீ நம்பாத. இவங்க என்ன கடவுளா? இவங்க சொன்னால் பலிக்காது. நீ தீனா சுட்டு விடாது தங்கமே. நீ என்ன நினைக்கிறையோ அதுதான் நடக்கும். நீ எப்பவுமே நல்லதாக நினை. வாராகி அம்மா இருக்காங்க, என் கஷ்டம் எல்லாம் தீரும், நான் நல்லா இருப்பேன் என்று முழுமையாக உன் வாராகி அம்மனை நம்பி இரு. உன் நம்பிக்கை வீண் போகாது தங்கமே. இவங்க எல்லாம் இப்படித்தான் பேசுவாங்க. நீ அவங்க சொல்கிறத காதில் வாங்காத. நான் இருக்கும்போது நீ இதை பற்றி எல்லாம் கவலைப்படக்கூடாது தங்கமே. உனக்கு லோன் உதவி கிடைக்கும்படி உன் வாராகி அம்மன் அதிசயத்தை நிகழ்த்த போற. உன் கடன் சுமையெல்லாம் குறைய போகிறது. உன் மனம் கவலைகளை எல்லாம் தீர்க்க போற. வீண் பேச்சு பேசுகிறவங்க வாயையெல்லாம் மூட போற. உன் வறுமை நிலை மாற்றி உன் கடனை தீர்த்து அவங்க முன்னாடி உன்னை நல்ல வாழ்க்கையை வாழ வைப்பேன். உன் வாராகி அம்மன் சொல்வது கண்டிப்பாக நடக்கும். சோர்ந்து போகாதே தங்கமே, கண்டிப்பாக நடக்கும். உன் வாராகி அம்மன் சொல்வது. நீ சோர்ந்து போனால் அப்புறம் உனக்கு சோம்பேறித்தனம்தான் வந்துவிடும். உனக்கு தைரியமும் தன்னம்பிக்கை மட்டும் உனக்கு தேவை. வாராகி அம்மன் ஆலயம் வந்து போ அப்பப்போ. என் தங்கமே, உனக்கு இருக்கும் கெட்ட நேரத்தை அகற்றுவேன். நீ இப்போ எல்லாம் ஆலயம் வர மாற்ற. ஏன் தங்கமே? உன் கவலையிலேயே கோயிலுக்கு வரக்கூட உனக்கு தோண மாட்டேங்குது. நீ எப்படியாவது நீ வரணும். உனக்கு வேண்டியதை நான் தருவேன். நீயே என்னிடம் வந்து நன்றியை சொல்லத்தான் போற. ஆலயம் வந்து மாற்றம் வரும். உன் வாழ்வில் உன் குடும்பம் நல்லா இருக்கும். நீயும் நல்லா இருப்ப. நான் சொன்னபடி எல்லாம் நடக்கும். சந்தோஷமாக இருப்ப தங்கமே. உன் கஷ்டங்களை எல்லாம் அறியாமல் இல்லை. நீ படும் கஷ்டத்தை பார்த்து என் மனம் கவலை கொள்கிறது. நீ என்னிடம் சொல்லாமல் இருந்தாலும் நீ அழுதது எல்லாம் போதும். நான் கேட்காமல் இல்லை, நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். நீ சொல்கிறத நீ என்னிடம் ஒன்று கேட்ட. அதிக நாட்களாக காத்திருக்கிற நீ. நான் என்றும் எப்போதும் கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன் உன்னை. ஏன் தங்கமே, நீ என்னிடம் கேட்டது எல்லாம் உனக்கானது. எதுவோ அது உன்னை வந்து சேரும். கண்டிப்பாக நான் தான் சொல்கிறேன் தானே. உன்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றி தருவேன்.
அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இரு. அவசரப்படாத. இதுவரை பொறுமையாக காத்திருந்த. உனக்கான நேரம் வரும். அப்போது எல்லாமே கைகூடி வரும். அப்போது உன் முகத்தில் சந்தோஷமும் மட்டும் நிறைந்திருக்கும். அவசரப்படாமல் கொஞ்சம் நீ பொறுமையாக இருக்க வேண்டும். தங்கமே, வராகி அம்மன் வார்த்தைகளை மதித்து இதுவரை பொறுமையாக காத்திருக்கிறார். உன்னுடைய பொறுமை, நம்பிக்கை நான் அறிவேன். உன் நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் கண்டிப்பாக நீ நினைத்த நல்ல வாழ்க்கை அமையும். இது எல்லாம் நான் கேட்டது கிடைக்கலையே என்று உன் மனதில் சந்தேகம் தோன்றக்கூடாது. உன் மனம் நீ செய்யும் செயல், மற்றவர்களுக்கு பேசும் வார்த்தை, இது எல்லாம் நீ நல்லதாக இருக்கும்போது அதே போல உன் எண்ணங்கள் தெளிவாக இருக்கிறது. நல்ல எண்ணங்களாக நீ நினைக்கிற. உனக்கு நல்லது தான் நடக்கும். நடக்கின்றது பார்த்து நம்பிக்கையை விடாது. கைகூடி வராதா நான் நினைத்தது என்று உன் மனம் நல்லதை மட்டும் நினைக்கிறது. அதுபோல நல்லதாகத்தான் நடக்கும். தங்கமே, நீ படும் கஷ்டத்திற்கு எல்லாம் ஒரு காரணம் இருக்கிறது. நீ ஒரு நாள் தெரிந்து கொள்வாய் நீ படும் கஷ்டம் எதனால என்று. சவால்களை எதிர்கொள் தங்கமே. உன் வாழ்க்கையில் சவால்களை மட்டும் எதிர்கொள்கிறாய். அதனால் மேலும் மேலும் உன் மனம் கவலைப்படுகிறது. நீ நினைத்தது போல எதுவும் உனக்கு சாதகமாக அமையவில்லையே. எல்லாம் எனக்கு சவாலாகத்தான் இருக்கிறது. இதை சமாளித்து மீண்டு வருவதற்கே கடினமாக இருக்கிறது என்று உன் மனம் கவலைப்படுகிறது. உன்னால் இந்த சவால்களை எல்லாம் தாண்டி உன் வாழ்வில் நீ ஜெயிக்கத்தான் போகிறாய். அமைதியாக யோசித்து முடிவு செய்தால் சவால்கள் எல்லாம் உனக்கு கடினமாக தெரியாது. ஓர் தூசை போல் நீ தாண்டி விடுவாய். கவலைப்படாமல் தீர்வை மட்டும் கண்டுபிடி. பிறகு அதை எப்படி சமாளிப்பது என்று முயற்சி செய். என்னிடம் சொல்லிவிட்டு விடு. நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு வழிகாட்டியாக இருந்து உனக்கு வேண்டிய உதவியை உனக்குள் இருந்து செய்வேன். என்றும் நல்லதை நினை தங்கமே. உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் வராகி அம்மன் இருக்க பயம் ஏன்?